ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஷன் மில்டர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்ணுமே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ நம்ம இப்போ என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நேற்று நம்ம இண்டெக்ஸில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம், ஆப்ஷன் பிரீமியத்தில் என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் இருக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஆப்ஷன் பிரீமியத்தில் நம்மளுக்கு என்னென்ன பிரீமியம் இருக்கு, ஸோ அந்த கால்குலேஷன் பேசிஸ்ல தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். சரியா? இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் அடிப்படையில் நம்ம வந்து கொடுப்போம். ஓகே, சரி. ஸோ இப்போ நம்ம இண்டெக்ஸில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்தோம் அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம். பார்க்கும்பொழுது நம்ம சிந்தட்டிக் ஃபியூச்சராக நம்ம என்ன லெவல் எடுத்திருந்தோம் அப்படின்னா 25,952 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,111 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 26,164 அப்படின்ற லெவலும் வந்து எடுத்திருந்தோம். சரியா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,791 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,733 அப்படின்ற லெவல் வந்து நம்ம எடுத்திருந்தோம். சரியா? ஓகே ஓகே இப்போ நம்ம மார்க்கெட் வந்து எங்க ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,930 அந்த ரேஞ்ச் பக்கத்தில் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிறாங்க. ஓப்பன் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு க்ளோசிங் ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 25,850 ரேஞ்ச் பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? ஆனால் வந்து என்ன செய்யலைங்க, அந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங்க்கு கீழே வந்து என்ன செய்யல, மார்க்கெட் வந்து போகல. கீழே வந்து என்ன செய்யலைங்க, மார்க்கெட் வந்து போகல. சரிங்களா? அதுக்கு மேலே தான் வந்து என்ன செய்யறாங்க, மார்க்கெட் வந்து நிலைப்படுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்தாங்க. மார்க்கெட் வந்து என்ன செஞ்சாங்க, ரொம்ப ஸ்லோவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறேனே, இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு, இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் செயின் இது, இந்த இண்டிகேட்டர் ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ யூஸ் பண்ணாதவங்க வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன் மெசேஜ். ஸோ அதில் வந்து லிங்க் இருக்கு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் இல்லைங்களா? இது வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வருது, இது வந்து புட் ஆப்ஷன் வருது. சரிங்களா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ்ல இருக்காங்க. ரெண்டுமே வந்து என்ன செய்யறாங்க, மைனஸ்ல இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது கால் ஆப்ஷனும் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறாங்க, புட் ஆப்ஷனும் என்ன செய்யறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ வேல்யூ பிலோ. ஜீரோ வேல்யூ பிலோங்கும்போது ஒன்றும் இல்லைங்க, நம்மளுக்கு ஓப்பன் பிலோ இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது நம்மளுக்கு கால் ஆப்ஷனும் ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க, புட் ஆப்ஷன் என்ன செய்யறாங்க, ஓப்பன் பிலோ இருக்கிறாங்க அப்படின்றது தான் அர்த்தம். சரிங்களா? இந்த ஸ்கிரீன்ஷாட் நம்ம வந்து எதில் கொடுத்துருந்தோம் அப்படின்னா, டெலிகிராமில் வந்து நம்ம கொடுத்துருந்தோம், அப்டேட் பண்ணியிருந்தோம். சரிங்களா? எத்தனை மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 10 மணிக்கு. சரிங்களா? 10 மணிக்கு நான் வந்து என்ன செஞ்சிருந்தேன், இந்த இது வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஓப்பன் அபோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்ன செஞ்சாங்க, நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து வந்திருந்தது. ஸோ ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து ஒரு டேரக்ஷனுக்குள்ள தான் இருக்கும், ஒரு ரேஞ்சுக்குள்ள தான், சைட்வேஸ்க்குள்ள தான் இருக்கும். அந்த ரேஞ்ச் எப்போ நம்மளுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யுங்க, ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். சரியா? ஓகே, ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்லோவாக வந்து என்ன செய்கிறாங்க, நம்மளுக்கு இது சிந்தட்டிக் ஃபீச்சர் அப்போ வந்து வந்துட்டாங்க. சரிங்களா? நம்ம ஆல்ரெடி என்ன பார்ப்போம் அப்படின்னா, சிந்தட்டிக் ஃபீச்சர் மேலே இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன செய்யணுங்க, நம்ம கால் ஆப்ஷனில் வாய்ப்புகள் தெரியலாம், சிந்தட்டிக் ஃபீச்சர் கீழே இருந்தாலும் நம்ம புட் ஆப்ஷனில் வாய்ப்புகள் தெரியலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள 10 மணி அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற வரைக்குமே நம்மளுக்கு வந்து என்ன செய்யலைங்க, ஒரு மூவ்மெண்ட்ன்றது வரல. என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரெண்டுமே வந்து என்ன செய்யறாங்க, ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அண்ட் ஓப்பன் பிலோ அப்படின்றதுனால ஒரு சைடு வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருந்தாங்க. ஸோ அகைன் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, பிரேக் பண்ணி மேலே போகும் தான், சிந்தட்டிக் ஃபீச்சர் மேலே போகும் தான் நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு மூவ்மெண்ட் கொடுத்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிச்சாங்க. சரியா? இதை வந்து எப்படி அப்படின்றத நம்ம வந்து பிரீமியத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும். சரியா? சரி, இப்போ நம்ம பிரீமியத்தில் பார்க்கும்பொழுது இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ரேஞ்ச் அந்த பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, சைட்வேஸ் மூவ்மெண்டம் வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ இந்த இதுலேருந்து நம்மளுக்கு இந்த லெவல்லாம் பிரேக் பண்ணி கீழே வர வந்து நம்மளுக்கு ஒரு மூவ்மெண்டம் வந்து கிடைச்சது. ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் என்ன லெவல் எடுத்தோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட் தெளிவாக பார்த்துருவோம். இதில் நம்ம நேற்று என்ன லெவல் எடுத்துருந்தோம், ஓகேங்களா? லெவல்ஸ் எல்லாமே நான் வந்து இன்னைக்கு போட்டது இல்லைங்க, அந்த கோடு எல்லாமே நம்ம வந்து நேற்று கொடுத்தது தான். சரிங்களா? நம்ம மிட் லெவலாக எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 160 அப்படின்ற ரேஞ்ச் வந்து எடுத்திருந்தோம் மிட் லெவலாக. ஸோ R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 214, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 267, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 321 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 115, S2 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 86, S3 வந்து பார்த்தீங்கன்னா 57 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருந்தோம். சரியா? நம்ம காலையில் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம மார்க் பண்ணி கொடுத்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 136 அப்படின்ற லெவலும் இந்த 186 அப்படின்ற லெவலும் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் நம்ம சொன்ன மாதிரி தான் கரெக்டாக அந்த 10 மணி. சரிங்களா? அந்த 10 மணி வரைக்குமே நம்மளுக்கு என்ன செய்யலைங்க, ஒரு மூவ்மெண்ட்டுமே கொடுக்கல. அந்த லெவலுக்குள்ளேயே தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவல்லையே தான் வந்து என்ன செஞ்சாங்க, சுற்றிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு காலையில் மட்டும் ஒரு கேண்டில் வந்து மீட்டிங் நடந்தது. அதுக்கடுத்து வந்து என்ன செஞ்சுருங்க, இவங்க ரெண்டு பேரும் மீட் ஆகவே இல்லை. சரிங்களா? இவங்க வந்து 9:20 வரைக்கும் மீட் பண்ணாங்க. 9:20க்கு அப்புறமா என்ன செய்யல, அகைன் வந்து மீட் ஆகவே இல்லை. இந்த 25,900 அப்படின்ற
கால் அண்ட் புட் வந்து என்ன செய்யலைங்க, இவங்க 2 பேரும் மீட் ஆகல. சரிங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல்லே நிற்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண 136 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்றாங்க, புட் ஆப்ஷன் வந்து இருக்கிறாங்க. மேலேயும் போகல, கீழேயும் போகல. இதுக்கு மேலே இந்த இதுலயே வந்து என்ன செய்றாங்க, நம்மளுக்கு மேலே கீழே ஸோ அந்த இடத்துலயே தான் வந்து என்ன செய்றாங்க, நிற்கிறாங்க. சரிங்களா? ஒரு வாய்ப்புன்றது வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன செய்யல, ஒரு இது வந்து கிடைக்கல, ஒரு தெளிவான ஒரு கிளியர் வந்து கிடைக்கல. சரிங்களா? அதனால தான் நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஓப்பன் பிலோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கிறாங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஓகே. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்றாங்க, நம்மளுக்கு இந்த S1 அப்படின்ற லெவல் வந்து பிரேக் பண்ணி கீழே வராங்க. சரிங்களா? இந்த S1 அப்படின்ற லெவல் வந்து என்ன செய்றாங்க, பிரேக் பண்ணி கீழே வராங்க. கீழே வரும்பொழுது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கரெக்டா இந்த 186 அப்படின்ற லெவலுக்கு வந்து மேலே இருந்து போயிட்டாங்க. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு என்ன ஆகுது, இதுக்கு மேலே நின்றுட்டு அகைன் நம்மளுக்கு கீழே வராங்க. கீழே வந்து இவங்க மிட் லெவல் வரைக்கும் வராங்க. ஆனால் மிட் லெவலுக்கு என்ன செய்யலைங்க, கீழே வந்து இவங்க வரல. சரிங்களா? மிட் லெவலுக்கு கீழே வந்து என்ன செய்யல, இவங்க வந்து வரல. அதே மாதிரி இவங்க வந்து நம்மளுக்கு இந்த S1க்கு மேலே வந்தாலுமே இவங்க நம்மளுக்கு மிட் லெவலுக்கு கீழே இருந்தால் மட்டும்தான் என்னதுங்க, புட் ஆப்ஷனுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து வந்திருக்கும். ஆனால் என்ன செய்யல, புட் ஆப்ஷனுக்கு வந்து இங்கே வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கல. ஏன் அப்படின்னா இவங்க மிட் லெவலுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. யாரு, கால் ஆப்ஷன். சரிங்களா? கால் ஆப்ஷன் மேலே இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகுது, அகைன் இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இங்கேருந்து நம்மளுக்கு மேலே போனவங்க தான் நம்மளுக்கு வந்து நல்லா எங்கே வரைக்கும் போயிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு R2 வரைக்குமே போயிருந்தாங்க. சரிங்களா? கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சாங்க, 160லேருந்து இந்த 167 வரைக்குமே என்ன செஞ்சிட்டாங்க, மார்க்கெட் வந்து போயிட்டாங்க. சரிங்களா? இவங்க வந்து S1 பிரேக் R1 பிரேக் பண்ணாங்க. R1ல வந்து சப்போர்ட் எடுத்தாங்க. சப்போர்ட் எடுத்துட்டு அகைன் R1லேருந்து நம்மளுக்கு R2 வரைக்கும் போயிட்டாங்க மார்க்கெட். சரிங்களா? ஸோ இதில் நம்ம எப்படி கன்ஃபார்ம்லாம் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆல்ரெடி சிந்தட்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது ஒன்று வச்சிருக்கோம். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட், இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் சார்ட். இதில் நம்மளோட கால்குலேஷன் லெவல்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதில் பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு கிளியராக வந்து தெரியும். சரிங்களா? இதில் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுங்க, கிளியராக வந்து எல்லாமே வந்து தெரியும். இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட்டில் தான் நிற்கிறாங்க. மார்க்கெட் வந்து என்ன செய்றாங்க, சப்போர்ட்டில் இதுக்கு கீழே போனால் தான் நம்மளுக்கு வந்து புட் ஆப்ஷனில் வந்து வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். பட் ஆனால் என்ன செய்யல, இவங்க வந்து இதுக்கு கீழே வரல, இதுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. ஸோ மிட் லெவலுக்கு வராங்க. மிட் லெவல் பிரேக் பண்ணி நம்மளுக்கு அதுக்கு மேலே வந்து ரேஞ்ச் வந்து போகிறாங்க. ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு ஏன் திரும்பினாங்க, அதாவது இந்த லெவல்லேருந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து திரும்பி இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த லெவல்லேருந்து திரும்புறதுக்கான காரணம் இதுதான். இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் இருக்குது. ஸோ இங்கேருந்து திரும்பி இருக்காங்க. பட் ஆனால் என்ன செய்யலைங்க, மிட் லெவலுக்கு கீழே வந்து இவங்களும் போகல. நம்மளுக்கு சிந்தட்டிக் வச்சிடும். சிந்தட்டிக் ஃபியூச்சர் அகைன் நம்மளுக்கு மிட் லெவல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, மேலே தான் வந்து வராங்க. மேலே வந்துட்டு நம்மளுக்கு அகைன் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்க. நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சர். சரிங்களா? சிந்தட்டிக் ஃபியூச்சர் நம்மளுக்கு அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,087 அப்படின்ற லெவல் வந்து எடுத்திருக்கோம். சேம் லெவல் தான் நம்ம வந்து ஆல்ரெடி இந்த இதில் எடுத்திருக்கோம் இல்லையா, இண்டெக்ஸில் எடுத்திருக்கோம் இல்லையா, அதே சேம் லெவல் தான் இதுலேயும் வந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஆனால் இது கொஞ்சம் மாறும். இது வந்து நம்ம வந்து 25,900 பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இதில் நம்மளுக்கு ஏடிஎம் ஸ்ட்ரைக் ஆட்டோமேட்டிக்காக காட்டும். ஸோ இந்த ஸ்ட்ரைக் வச்சு தான் நான் வந்து இதில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ இது வந்து கரெக்டாக நம்மளுக்கு அந்த லெவல் வர மார்க்கெட் என்ன செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. இது சிந்தட்டிக் ஃபியூச்சர்ன்றது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதில் வந்து கரெக்டான ஒரு டைரக்ஷன் வந்து கண்டுபிடிப்போம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து அதாங்க நடந்திருக்கு. நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் வந்து கிடைச்சது எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 10 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, மூவ்மெண்ட் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? நம்மளுக்கு எப்போ ஓப்பன் அபோவ் அண்டு இது ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் வந்தாங்களோ நம்மளுக்கு அப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க, நல்ல மார்க்கெட்டில் வந்து ஒரு மூவ்மெண்ட்ன்றது கிடைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் அதை ஆன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இந்த ஆப்ஷன் செயின் ஆன் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம வந்து காலையில் பார்த்ததுல வந்து 2 பக்கமே வந்து ரெட் கலரில் இருந்தாங்க இல்லையா, 2 பக்கமே வந்து மைனஸில் வந்து இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிஇ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு 30% அபோவ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மூவ்மெண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து நம்மளுக்கு 30% அபோவ் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, மூவ்மெண்ட்ன்றது கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதுதான் இங்கே வந்து காட்டுது. சரிங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன செய்யணுங்க, மெயினாக வந்து கவனிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத நம்ம வந்து தெளிவாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம நாளைக்குள்ள மார்க்கெட் பார்க்கும்பொழுது எது ஏடிஎம்மாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 26,050. சரிங்களா? 26,050 தான் நம்மளுக்கு வந்து ஏடிஎம்மாக இருக்காங்க. அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் 154, புட் ஆப்ஷன் வந்து 134 அப்படின்ற லெவல் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதில் தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்யறாங்க, டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அப்போ இதை தான் நம்ம வந்து ஏடிஎம்மாக வந்து எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து லெவல்ஸ் வந்து எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்க்கும்பொழுது நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபியூச்சராக வந்து நம்மளுக்கு 26,070 அப்படின்ற லெவல் வந்து வராங்க. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,204 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,255 அப்படின்ற லெவலும், S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,915 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,854 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது எப்பவுமே நம்ம சொல்றது தான், R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு வந்து லெவல்ஸ் வந்து மாறும்.
ஸோ அது வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். சரிங்களா? ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க. ஸோ இந்த R1 அண்ட் S1 சேம் தான். நம்ம வந்து ஆல்ரெடி இண்டிகேட்டர் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்மளோட ஓடிடி பேஸ் வேல்யூ. ஸோ அதில் வந்து வரும். சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீமியத்தில் பார்த்துக்கலாம். ப்ரீமியத்தில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு நம்ம 26,050 அப்படின்ற ஸ்டேக் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 144 அப்படின்ற லெவலு, R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 200 அப்படின்ற லெவலும் வந்திருக்கு, R2 வந்து பார்த்தீங்கன்னா 250, R3 வந்து பார்த்தீங்கன்னா 300 அப்படின்ற லெவல் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா 100, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 75 அப்படின்ற லெவல், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50 அப்படின்ற லெவல் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இந்த லெவல் வந்து நம்மளுக்கு எப்பவுமே வந்து மாற போகிறது இல்லைங்க. நம்மளுக்கு வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான், நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டில் க்ளோசிங் எங்கே இருக்கோ ஏடிஎம் அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துட்டு அந்த இதில் வந்து என்ன செய்யலாங்க, இந்த லெவல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஏன் ஏடிஎம் சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஏடிஎம் சொல்கிறேன். சரிங்களா? இல்லைன்னா நீங்கள் வந்து மல்டிபிள் ஸ்டேக் கூட என்ன செய்யலாம், இதில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.